பெரிய திருக்கோபுரம் கொண்டு அழகாக காட்சியிருவார். அதன் ஓரமாக மகாலட்சுமி சிறிய கோபுரம் கொண்டு குடியிருப்பார். ஆனால் இங்கோ மகாலட்சுமி இங்கே குடிகொண்டிருக்கிறார். வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மகாலட்சுமி தாயாரின் மருமகனாகிய எம்பெருமான் முருகப்பெருமானின் புகழ் பாடும் உங்கள் கந்தன் கண்மணி தியாவின் அன்பு வணக்கங்கள். இன்று அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலின் அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஊருக்கே பொதுவான ஒரு திருக்கோவிலை கட்டுறதுக்கு நம்ம பனையம்பள்ளி இந்த திருக்கோவிலின் தலைவர் ஐயாவரும் இந்த நிர்வாகத்தின் குழு எவ்வளவு உழைப்பும் எவ்வளவு நேரமும் எவ்வளவு பொருட்செலவும் பண்ணியிருந்தா இந்த அருள்மிகு மகாலட்சுமி தாயார் திருக்கோவில இவ்வளவு அழகா வடிவமைத்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை செய்ய முடியும். ஆனா அதுக்கும் அந்த புலவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, என்னன்னா மனமாற அந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் அப்படின்னு மனமாற வாழ்த்துனா கூட அவங்களுக்கு 10,000 வருடம் புண்ணியம் கிடைக்கும். இந்த திருக்கோவில் கல்லால கட்டப்பட்டது, கருங்கல்லால கட்டப்பட்டது. அப்போ நம்ம எல்லாரும் மதுரைக்கு மீனாட்சி, காஞ்சிக்கு காமாட்சி, காசிக்கு விசாலாட்சி, இனி வரும் காலங்களில் சத்தியமங்கலத்திற்கு ஒரு மகாலட்சுமி என்று இந்த ஊருக்கே ஒரு பெரிய அடையாளமாக நம்ம திருக்கோவில் விளங்க வேண்டும். மகாலட்சுமி தாயார் அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனின் திரு வேலிகளுக்கு அழகாக இந்த கும்பத்தில் உள்ள நீரை அபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் செய்து அந்த வாழ் பகுதி மக்கள் மட்டுமல்ல வந்து வணங்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கு வாரி வாரி வரங்களை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நமது மகாலட்சுமி தேவி. காடு வெட்டி போட்ட கரிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் எங்கள் வேல் வணிகர் வீடுகளுக்கு அன்றைக்கு வந்த அம்மா இலக்குமியே நீ என்றைக்கும் நீங்காதிரு என்று கூறினார்களே, அப்படி கடிய நிலத்தை திருத்தி உனக்கு திருக்கோவில் அமைத்திருக்கிறோம். தாயே, இங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்கின்றன. செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நமது செல்வ விநாயகர் இருக்கின்றார். நமது சிரத்தின் மீது அந்த கலசங்களை ஏந்திய வண்ணம் வந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. கோவிந்தா கோவிந்தா, வட்டிவாசனே கோவிந்தா, வடமலையானே கோவிந்தா, ஸ்ரீனிவாசனே கோவிந்தா, திருமலையானே கோவிந்தா, பத்மநாபனே கோவிந்தா, பரமபிதா காளி கணபத கோவிந்தா, கவலையை தீர்ப்பாய் கோவிந்தா, வைகுண்டவாசா கோவிந்தா, வைதேகி பிரியனே கோவிந்தா. ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமானையும் திருக்கோவில்களை அமைத்து அவர்களுக்கு வழங்கி எவ்வித தடங்களுமின்றி இந்த திருக்கோவிலை அமைக்க உறுதுணையாக கூடவே இருந்து காத்து சகல சௌகரியங்களுமா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை கோவில் இருக்கிற ஒரு எல்லைக்குள்ள கூட்டிட்டு வரது சாதாரணம். அதுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஐபி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னா அவருக்கு ஒரு சகல மரியாதையோடு போய் அவர் வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் வருவார். அப்ப ஒரு சாதாரண மனிதனுக்கே இவ்வளவு நம்ம மரியாதை கொடுத்தாதான் அவர் வருவாருன்னா அந்த எல்லையில்லாத அந்த ஆகாசத்தில் இருக்கிற இறைவனை கோவிலுக்கு கூட்டிட்டு வரது சாதாரணமா? இப்ப நம்ம சிவாச்சாரியார்கள் நிறைய பேர் காற்றில் வந்து இறங்குவார். ஏன்னா காற்றில் இல்லாம மாத்திரமே ஒழுங்கு கலசம் வச்சிருக்கவங்க உங்க என்ன சாமி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த சாமி கிட்ட போய் நில்லுங்க. கோபுர கலசத்தை சுற்றி நிற்கும் சாஸ்திரி ஒரு நிகழ்வை கண்டுகளிக்க உதவுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலசம் அமர்ந்து செய்பவரை தவிர மற்றவர்கள் அமர்ந்து மக்கள் அனைவரும் அபிஷேகமாக அந்த புனிதமான நீரை கலசத்தில் அபிஷேகமாக செய்யும் போது அந்த புனிதமான நீரில் இருக்கும் அந்த இறைவன் கலசத்தில் வந்து இறங்கி தெய்வத்தில் வந்து இறங்கி இப்பொழுது பூமிக்கு வந்து இறங்குவார். இப்ப
அகன்ற தெருவிலே இந்த காட்சிகளை எல்லாம் நமக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராலும் கூட்டத்தில் சிரமப்படாமல் இந்த அகன்ற தெருவிலிருந்து வழிபட்டு கல்வதை நேரடியாக நம்முடைய சம்பரநாத பெருமாள் சுவாமியுடைய விவாத கட்டத்திற்கு முடிவில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமானுக்கும் இனிதே திருக்குட நன்னியாட்டு பெருவிழா நிகழவுள்ள கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக அனைவரும் அனைத்து மக்களும் ஆனந்தம் அடையும்படி எல்லாருமே எம்பெருமானும் மகாலட்சுமி ராயா சமேதாய சௌந்தரராஜ பெருமாளை எல்லாம் சேவிச்சுங்க. எல்லாருமே கோவிந்த நாம சங்கே எல்லாருமே கையெழுத்து சொல்றதா திரும்பி சொல்லுங்க. எல்லாருமே அதேவ லக்னம் சுதினம் இமய கிரி ராஜ தன்னை மாதேவி நின்னை மிகவும் அகிலாவது நோயின்மை கல்வி தனம் ஆணியம் அலை கண்ணு ஆறுதலூர் துளசி தொலை தரும் 16 பேரும் நன்னருளி பரிமாறி மனுகூடி மண்டல விசாரே மனோனால் திருக்குறளாதூர் மகிமை திருக்கடவுளே கோவிந்தா உண்ணாமல் வெண்ணாவில் மறந்ததே என்று அனைவரும் ஓம் நமோ நாராயணா என்றும் ஸ்ரீ மகாலட்சுமி தானே தானே என்ற கேட்டவுடன் தருவதால் தான் இருக்கிறார்கள். அங்கே புகைப்பட நடக்கும் மக்கள் தயவு செய்து அமர்ந்து பின்னால் 100 மக்கள் பெறுகிறார். அந்த கலசங்களுக்கு அந்த விமான
குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சாஸ்திரி பெருமக்களுக்கு வழிவிட்டு அவர்கள் திருக்கோவிலுக்குள் 14 பூத்தவளும் கத்தவளே பின் கறந்தவளே கரை கண்ணனுக்கு மூத்தவளே இதோ மகாலட்சுமி தாத்தாருக்கு வைத்து சிறப்பு வழிபாடு பொருட்படுத்தப்பட்ட ஐம்பொன் காசு யாகசாலையுடைய வைத்து யாகசாலையுடைய நாமம் போட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கான காணிக்கையிலும் சற்று கடந்த 16 வருடங்களாக பாடுபட்டு செய்த இந்த கரடுமுரடான நிலத்தை சீர்படுத்தி அழகானதொரு திருக்கோவிலை அமைத்து 16 வருடங்கள் பாடுபட்டமைக்கு 16 பேர்களும் பெற்று வாழ்வார்கள் இந்த குலத்தவர்கள் என்றால் அதில் எல்லளவும் ஐயமே. ஆறு
இப்போதைக்கு வருமாறு அழைக்கின்றோம். கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது. இந்த தங்களது குல தெய்வத்தை அனைவரும் கண்டுகளித்து சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என்று ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் திருக்கோவில் அமைத்து அன்பர்கள் அனைவரும் வழிபடும்படி தலைமையிலான நாம சங்கீதம் மகாலட்சுமியே எம் இல்லத்திலே வந்திருந்து எமக்கு அத்துணை செல்வங்களையும் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே
सच्चिदानंद अखंड रूप सच्चिदानंद गुरु अखंड रूप सच्चिदानंद गुरु अज्ञान नाशक सच्चिदानंद गुरु अज्ञान नाशक सच्चिदानंद गुरु जय गुरु सच्चिदानंद गुरु गुरु जय गुरु सच्चिदानंद गुरु सच्चिदानंद गुरु